இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேரஸ்டிக்ஸ் வந்து பார்க்கணும். போன வீடியோல இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ கேரஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிசிக்கல் கேரஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல் கேரஸ்டிக் அண்ட் பயாலஜிக்கல் கேரஸ்டிக்ஸ்னு 3ஆ பிரியுது. பிசிக்கல் கேரஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் கேரஸ்டிக்ஸ்குள்ள வந்துரும். இப்போ எக்ஸாம்பிள் டர்பிலிட்டி, கலர், ஓடர், டேஸ்ட், டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. இது எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஃபிசிக்கலாவே. டர்பிலிட்டி அப்படின்னா கலங்கல் தன்மை. நம்மளால கண்டிப்பா தண்ணி கலங்கலா இருந்துச்சுன்னா நம்மளால பார்க்க முடியும். தண்ணி கலர் மாறி இருந்துச்சுன்னா பார்க்க முடியும். ஏதாவது ஸ்மெல் வந்தாலோ, டேஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலோ ஃபிசிக்கலா நம்மளால உணர முடியும். வாட்டர் ஹீட்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கிற டெம்பரேச்சரையும் நம்மளால ஃபிசிக்கலா பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டியையும் நம்மளால ஃபிசிக்கலாவே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா, இந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளால ஃபிசிக்கலா பார்க்க முடியாது. இந்த லேப் மூலியம் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இதில பாருங்களேன் டோட்டல் சாலிட்ஸு, பிஹெச்சு, ஹார்ட்னஸு, அல்கனிட்டி, குளோரைடு, சல்ஃபேட்டு, நைட்ரேட்டு, ஃப்ளூரைடு, டிஓ கன்டென்ட்டு, பிஓடி, அயர்ன் அண்ட் மெக்னீசியம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்குள்ள தான் வருதுன்னா, ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்குள்ள தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பயாலஜிக்கல் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம் மேக்ஸிமம் வாட்டரில் நம்ம கம்மியாக தான் பார்ப்போம். சீவேஜ் இன்ஜினியரிங்கில் வந்து பயாலஜிக்கல் வந்து பெருசாகவே வந்து அதை தான் வந்து நம்ம ரொம்ப எலாபரேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதிலிருந்து எது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கதையும் நான் ஸ்டோரியையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது? டர்பிலிட்டி. அப்போ டர்பிலிட்டியை பற்றி பார்க்க போறோம். அப்போ டர்பிலிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆர் பிபிஎம்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஒரு டர்பிலிட்டிக்கு மட்டும் தான் மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆர் பிபிஎம் சேர்ந்து வரும். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பார்க்குறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎம்னா பிபிஎம் மட்டும் தான். மில்லிகிராம் லிட்டர்னா மில்லிகிராம் பெர் லிட்டர் மட்டும் தான். 2 யூனிட் ஆர் எய்தர் அப்படிங்கிற மாரி வராது. ஓகேங்களா? அப்ப டர்பிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆர் பிபிஎம் அப்படிங்கிறது இங்க 2ல ஏதோ ஒண்ணு வரும். ஓகேங்களா? இப்ப டர்பிலிட்டின்னு என்ன? கலங்கல் தன்மைன்னு சொல்லிட்டேன். அப்ப கலங்கல் தன்மை என்னது? சஸ்பெண்டட் அண்ட் கொலைடட் சாலிட்ஸ் லைக் சாண்ட், சில்ட், கிளே அண்ட் ஃபைன்லி டிவைடட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இது எல்லாமே தண்ணிக்குள்ள கலந்திருக்கும். எது? சஸ்பெண்டட் ஆர் கொலைடல் சாலிட்ஸ். அப்ப கொலைடல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள வந்து உள்ளுக்கு கலந்திருக்கும். அத நம்மளால பிசிக்கலா பார்க்க முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள கலந்திருக்கும். ஓகேங்களா? அதான் கொலைடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பால் இருக்கு அப்படின்னா, பால் நமக்குள்ள வந்து ஆடை வந்து மேல வருதுல்ல காய்ச்சி அத வச்சதுக்கப்புறம். ஆனா, அதுக்குள்ள தான் அந்த கொலைடர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அதுதான் ஆடையா மாறி வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து கொலைடர் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் எப்படி இருக்கலாம்? அது சாண்ட், சில்ட், கிளே இதெல்லாம் வந்து ஃபைனலி டிவைடட் பார்ட்டிகிள்ஸா அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் அதில கலந்திருக்கும். இத தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, டர்பிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டர்பிலிட்டிய மெஷர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து டர்பிலிட்டி ராடுன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது ஜாக்சன் டர்பிலிட்டின்னு இருக்கு. பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து டிப்ளோமேட்டிக் டர்பிலிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மொத்தம் 4 வந்து மீட்டர்ஸ் வந்து இதில இருக்குங்க. இதில ஃபர்ஸ்ட்டு வந்து இது என்னன்னா, டர்பிலிட்டி ராடோட ரேஞ்ச் தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 10 டூ 100 பிபிஎம். அப்ப இந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய வாட்டரோட டர்பிலிட்டிய கண்டுபிடிக்க மட்டும் தான் நமக்கு எது யூஸ் ஆகுது? டர்பிலிட்டி ராடு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர். ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் வந்து 25 பிபிஎம்லேருந்து 1000 பிபிஎம் வரைக்குமே வந்து அதில இருக்கக்கூடிய டர்பிலிட்டிய கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிபிஎம்ம கண்டுபிடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் தான். ஏன்னா 1000 பிபிஎம் உள்ளத கூட நம்மளால இது மூலியமா கண்டுபிடிக்க முடியுது. மேல இருக்குது 10 டூ 100 பிபிஎம். அப்ப இது 2லயுமே என்ன வரல? ஸ்டார்ட் 0ல இருக்கக்கூடிய டர்பிலிட்டிய நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதனால ட்ரிங்கிங் வாட்டருக்கு இந்த 2 டர்பிலிட்டி மீட்டரையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர். பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர் அப்படிங்கிறது 0லருந்து 100 பிபிஎம் வரைக்கும் உள்ள டர்பிலிட்டிய நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ, அதனால இது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு இந்த மீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்க. ஓகேங்களா? அடுத்து 4வதா என்ன பார்த்தோம்? நெப்ளோமெட்ரிக் டர்பிலிட்டி மீட்டர். நெப்ளோமெட்ரிக் டர்பிலிட்டி மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது 0 பிபிஎம்ம கண்டுபிடிக்க நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது அப்பர் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. அப்ப 0 டர்பிலிமீட்டர் கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்க முடியும். அதனால ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்ற 2 மீட்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா, பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டரும், டிப்ளோமேட்டிக் டர்பிலிட்டி மீட்டரையும் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கான மீட்டரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு 3 இருக்குல்ல, டர்பிலிட்டி ராடு, ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர், பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்விங் பிரின்சிபல் படி வந்து இயங்குது. இந்த நெப்ளோமெட்ரிக் டர்பிலிட்டி மீட்டர் மட்டும் எது இருக்குன்னா, ஸ்கேட்டரிங் பிரின்சிபல வந்து படி இயங்குது. ஓகேங்களா? மீதி இருக்க அந்த மேல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கதையா இருக்கும். நான் அத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கவலைப்படாதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டர்பிலிட்டி ராட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டர்பிலிட்டி ராட பத்தியும் ஒரு கதை இருக்கும். அதுக்கப்புறம் அதில என்ன இதில மெயினா வந்து அதோட யூனிட் என்ன? அது எந்த ரேஞ்சுக்கு யூஸ் ஆகுது? ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகலையா? அதில என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுது? அப்படிங்கிற மாரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அப்ப அதில இருக்க யூனிட்ஸ் வந்து நெறைய யூனிட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்னுக்கும். என்டியு, எஃப்டியு அத யூஸ் பண்ணுவாங்க. அதில ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மலின் ஸ்கேலா, இல்ல சிலிக்கா ஸ்கேலா இது மாரி
மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில எது மாரி ப்ரொசீஜர் அப்ப ப்ரொசீஜரும் தெரிஞ்சுக்கங்க. எது கொஸ்டின் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப டர்பிலிட்டி ராடோட ரேஞ்ச் எவ்வளவு பார்த்தோம்? 10லேருந்து 100 பிபிஎம் வரைக்கும் பார்த்துட்டோம். இதோட யூனிட் அப்படிங்கிறது வந்து மில்லிகிராம் பர் லிட்டர் ஆர் பிபிஎம் தான். ஓகேவா? இப்ப இதில என்ன ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பீக்கருக்குள்ள நம்மளுக்கு தேவையான சாம்பிள் இருக்குல்ல, இந்த இது வந்து சாம்பிள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, ஒரு 1 மில்லிகிராம் ஃபைன்லி டிவைடட் சிலிக்கா இருக்குல்ல, அத வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, 1 லிட்டர் டிசால்வ் வாட்டர்ல கலச்சிருப்பாங்க. அப்ப இது பேர் தான் என்ன அப்படின்னா, சிலிக்கா ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது பேர் தான் என்னது? 1 மில்லிகிராம் லிட்டர் ஆஃப் சிலிக்கா ஸ்கேல். அப்ப 1 மில்லி கிராம் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் சிலிக்காவ ஒரு 1 லிட்டர் டிசால்வ் வாட்டர்ல கரைக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க? சிலிக்கா ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. இது 1 மில்லிகிராம் லிட்டர் பெர் சிலிக்கா ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இது வந்து கிராஜுவேட்டட் அலுமினியம் ராடு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த மார்க்கிங் வேல்யூ எப்படி இருக்குன்னா, மேல வந்து 1, 2, 3 அப்ப லோயர்லேருந்து கீழ போக எப்படி இருக்கும்? ஹையரா இருக்கும். இது தெரிஞ்சுங்க. இது கொஸ்டின் வரும். நான் சொல்றேன். இதுல யூஸ் பண்ணக்கூடிய போல்டு என்னன்னா, நிக்கல் போல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் எதனால ஆயிருக்குன்னா, பிளாட்டினம் நீடில். இதோட டயாமீட்டர் கேட்டோம்னா 1 டயாமீட்டர்ல இது வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இத மேல இருந்து கீழ ரீடிங்ஸ் அதிகமாயிட்டே வருது. இதுல எதுனா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அத நான் சொல்றேன். மேல இருந்து கீழ வர இன்கிரீஸ் ஆகிட்டே வருது. அப்ப உன் டர்பிலிட்டி இன்கிரீஸ் ஆக உன் ராட் என்ன ஆயிருக்கும்? கீழ வந்துகிட்டே இருந்திருக்குமா? அப்ப கீழ வர உன் அந்த கிராஜுவேட்டட்ல வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? ஸ்மாலா இருந்திருக்கும். ஓகேவா? ஏன் அப்பன்னா, டிப்பாவ மேல இருக்க வேல்யூ மட்டும் தானே தெரியும். இப்ப இது வந்து கம்மியானதுல டர்பிலிட்டி இருந்துச்சு அப்பன்னா, இப்ப கலங்கல் தன்மை ரொம்ப இருந்துச்சு அப்பன்னா என்ன ஆகும்? நம்ம கீழ வர இந்த நீடில் மேலேயே நின்றுக்குமா? அப்ப வேல்யூ ஹையரா காட்டியிருக்கும். இப்ப நீடில் உள்ளுக்கு வர என்ன காட்டுது? நம்மளுக்கு வேல்யூ வந்து ஸ்மாலரா காட்டும். அது இந்த கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு பாருங்க. வென் எ டெப்த் அந்த உள்ளுக்கு விடுறோம்ல, அந்த டர்பிலிட்டி ராட் இன்கிரீஸ் ஆக இந்த ரீடிங் ஆஃப் எ டர்பிலிட்டி ராட் எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகும். நான் சொன்னேன்ல, இந்த இத உள்ளுக்கு விட மேல இருக்கிறது எப்படி இருந்திருக்கும்? வேல்யூ கம்மியா இருந்திருக்கும். அதான் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்பயும் இது புரியும். இருந்தாலும் சைட் பை சைடு இந்த டாபிக்கான கொஸ்டின்ஸ நான் சைட்ல எழுதியிருப்பேன். அத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீடிங் இன்கிரீசிங் எங்க? அதான் சொன்னேன்ல டாப்ல இருந்து பாட்டம். டாப்ல இருந்து கீழ வர ரீடிங்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுல சிலிக்கா ஸ்கேல்ல என்ன சொல்லியிருக்காங்க பாரு. 1 மில்லிகிராம் சிலிக்கா ஸ்கேல்ங்கிறது என்னது? 1 மில்லிகிராம் ஃபைனலி டிவைடட் சிலிக்காவ 1 லிட்டர் டிசால்வ் வாட்டர்ல கலக்கிறது தான் வந்து சிலிக்கா ஸ்கேல்னு குறிப்பாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா ரீடிங் வந்து டிக்ரீசிங் ஃப்ரம் த பாட்டம் டூ டாப். கீழ இருந்து மேல வரும்போது குறையும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதுதான் கொஸ்டின் பாயிண்ட். இது என்ன ஸ்கேல் பேஸ் பண்ணதுன்னு கேட்பாங்க. சிலிக்கா ஸ்கேல் பேஸ் பண்ணது. நம்ம பார்த்த 4ல 3 சிலிக்கா ஸ்கேல் தான். 1 மட்டும் ஃபார்மலின் ஸ்கேலா இருக்கும். அத நான் சொல்றேன். இப்ப இட் இஸ் எ ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா, 10 பிபிஎம்லேருந்து 100 பிபிஎம்மா இருந்திருக்கும். அப்ப இது சின்ஸ் மினிமம் வேல்யூ 10 பிபிஎம். அதனால இட் வில் நாட் பி சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் பர்ப்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டர்பிலிட்டி மீட்டர் யூஸ் ஆகாது. ஓகேவா? அடுத்தது இப்ப டர்பிலிட்டி எதனால காசு ஆகுதுன்னு பாருங்களேன். ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டர்பிலிட்டி எதுல இருக்குன்னு கேட்பாங்க. லேக்லயா, ஓசன்லயா, ரிவர்லயா, வெள்ளிலயான்னு கேட்டா ரிவர்ல தான். ஏன் அப்டின்னா, தண்ணி நம்மளுக்கு ஓடும்போது அந்த மண் பார்ட்டிகல்ஸ அரிச்சுக்கிட்டே போகுமா, அப்ப தண்ணி வந்து டர்பிலிட்டி அதிகமா காசு பண்ணிவிடும். ஓகேங்களா? ரிவரு. அப்ப 2வதா இருக்கிறது என்னது? ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர். ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டரோட இன்னொரு யூனிட் வரும். என்னது? ஜேடியு. ஜேடியுன்னா என்னன்னா, ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எழுதியிருப்பேன். இப்ப இதை வேற எப்படி இதோட அனதர் நேம் கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ கால்ட் அஸ் எ ஜாக்சன் கேண்டில் டர்பிலிட்டி மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ஜாக்சன் கேண்டில் டர்பிலிட்டின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கேண்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பீக்கருக்கு இத ப்ரொசீஜர் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்பீக்கருக்கு கண்ணாடி ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலிக்கா ஸ்கேலா யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கா ஸ்கேல் என்னது? 1 மில்லிகிராம் ஆஃப் சிலிக்காவ எடுத்து 1 லிட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரில் கரைச்சிருப்போமா, அதுதான் இந்த வாட்ரு. இதில் அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இதில நம்ம எத யூஸ் பண்ணுறோம்? கேண்டில் யூஸ் பண்ணுறோம். கேண்டில் யூஸ் பண்ணி லைட் சோர்ஸ் அங்கே வருதா? அப்போ மேலேருந்து இங்கேருந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த லைட்டு கரெக்ட்டா தெரிஞ்சுச்சுன்னா, அப்போ என்னது? தெரியிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ டர்பிலிட்டியா இருக்கு நம்ம சாம்பிள். அப்போ தண்ணி ஊத்த எப்போ டர்பிலிட்டி போகுது, இந்த லைட்டு தெரியுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ இதில தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்? 1000 பிபிஎம் வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது இப்ப இதோட யூனிட் என்னது? யூனிட் கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் எதுல? ஜேடியூன்னு சொல்லுவாங்க. ஜேடியூ அப்படின்னா ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இதோட ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன். இந்த கீழ இருக்க லைட்டு மேல விசிபிள் ஆகுற வரைக்கும் பார்ப்பாங்க. இதான் ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்லேருந்து கொஸ்டின்ஸ் வரப்போறதில்ல. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப அடுத்தது இது கொஸ்டின் கேட்பாங்க. இட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் த டர்பிலிட்டி வேல்யூ எவ்வளவு? 25 பிபிஎம்லேருந்து
1000 பிபிஎம் வரைக்கும் வந்து இதில மெஷர் பண்ண முடியுது. ஹென்ஸ் இட் கேனாட் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் பர்ப்பஸ். ஏன் அப்பன்னா இதில 0வ கண்டுபிடிக்க முடியல. அதனால ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு இத யூஸ் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டூ மெஷர் த ஹை டர்பிலிட்டி. ஆமா. ஏன்னா 1000 பிபிஎம் உள்ளத நம்மளால இதில ஃபைண்ட் பண்ண முடியுது. அதனால ஹை டர்பிலிட்டி கண்டுபிடிக்க முடியுது. அப் டூ 1000 பிபிஎம் வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்குது. எதில அப்பன்னா ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர்ல மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது இப்ப 3வதா பார்க்க வேண்டிய இது என்னது? பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர். அப்ப பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர் அப்படிங்கிறது, இது ஒரு கலர் மேட்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் அடுத்ததா பார்க்கக்கூடிய நெப்லோமீட்டர்ல வந்து கலர் மேட்சிங். இந்த கலரும், இந்த கலரும் சாம்பிள் கலரும் நம்ம கலரும் ஒண்ணா இருக்கா? அப்படிங்கிறது செக் பண்றது தான் இது வந்து கலர் மேட்சிங் டெக்னிக்ஸ். அப்ப எது இந்த 4ல எது கலர் மேட்சிங் டெக்னிக்ஸ்னு கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கடைசி 2 தான். பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டரும், நெப்லோமெட்ரிக்கும் தான் கலர் மேட்சிங் டெக்னிக்ஸா இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப இந்த பேலிஸ் டர்பிலிட்டி மீட்டர் என்னன்னா, ஒரு குளோஸ்டு கால்வானிக் அயன் சேம்பர் இதான். அந்த கால்வானிக் அயன் சேம்பர் இதான். இதுல ஒரு ப்ளூ கலர் கோபால்ட் லைட் இருக்கும். ஓகேவா? இல்ல கோபால்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த இதில. இது வந்து ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். பிரைட் ப்ளூ கலர். அதில அந்த லைட் ஒண்ணு இருக்கும். இந்த லைட் மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த லைட் படும்போது இதில இருக்கக்கூடிய கலங்கல் தன்மை வந்து தெரியிற மாரி இருக்கும். அப்ப கலர மேட்ச் பண்ணும். நம்மளோட ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனையும், நம்மளோட சாம்பிள் அன்னோன் டர்பிலிட்டி உள்ளதையும் வச்சு கலர மேட்ச் பண்ணி கண்டுபிடிப்போம். அதனால கலர் மேட்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இதோட இதான். இதில என்ன ஸ்கேல் யூஸ் பண்றாங்க? சிலிக்கா ஸ்கேல் தான் யூஸ் பண்றாங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளவு? 0லேருந்து 100 பிபிஎம் வரைக்கும் நம்மளால பிபிஎம் கண்டுபிடிக்க முடியுது. அதனால இது எதுக்கு ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகும். சின்ஸ் இட் கேன் மெஷர் த 0 பிபிஎம். அதனால இது எதுக்கு பண்றோம்? இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த டர்பிலிட்டி இன் எதுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்தது நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ராட் என்னது? இப்போ பார்த்த 3மே எந்த எந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுது? அப்சர்விங் பிரின்சிபலை யூஸ் ஆகுது. அப்சர்விங் பிரின்சிபல்னா என்ன? ஸ்கேட்டரிங் பிரின்சிபல்னா என்ன? அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அது பேசிக் ஃபிசிக்ஸ் தான். இப்போ நெப்லோமெட்ரிக் டர்பிலிட்டி மீட்டர். அப்போ நெப்லோமெட்ரிக் டர்பிலிட்டி மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது மட்டும் என்ன ஸ்கேலு? ஃபார்மலின் ஸ்கேல். நான் சொன்னேன்ல, இதுவும் கலர் மேட்சிங் டெக்னிக்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா, ஒரு விவல்ஸ் இருக்கு. விவல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்மால் டைப் ஆஃப் ஸ்பீக்கரோட வெர்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க, விவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோமீட்டர் இதில இருக்கும். இதில ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். இது வந்து கலர் மேட்சிங் பார்க்குறோம். இதில யூஸ் பண்ணுறது என்னது? ஃபார்மலின் ஸ்கேலு. அப்போ ஃபார்மலின் ஸ்கேல் என்னது? 1 மில்லி கிராம் ஆஃப் ஃபார்மலின் இஸ் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் டிசால்வ்ட் வாட்டர்ல கலந்துருப்பாங்க. எப்படி சிலிக்கா கலந்தாங்களோ, இந்த மாரி ஃபார்மலின் வந்து கலந்துருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு. அங்க இது ஒண்ணு பார்த்தோமே ஜேடியூன்னு பார்த்தோமே. எதுக்கு ஜேடியூங்கிறது? ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டருக்கு பார்த்தோமா, அதே மாரி இங்க என்டியு, எஃப்டியுன்னு சொல்லுவாங்க. என்டியுன்னா என்னன்னா, நெப்லோமெட்ரிக் டர்பிலிட்டி மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. யூனிட்ன்னு சொல்லுவாங்க. எஃப்டியு அப்படின்னா ஃபார்மலின் டர்பிலிட்டி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி மில்லிகிராம் பர் லிட்டர் ஃபார்மலின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 விதமா இதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இத நான் சொல்றேன் கடைசியா. இது என்னன்னா, நம்ம பார்த்த 4 டர்பிலிட்டி மீட்டரையும் நான் கம்பைன் பண்ணி எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அத எழுதியிருப்பேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப இதில மினிமம் வேல்யூ எவ்வளவு? 0 ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால இத ட்ரிங்கிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதில யூஸ் பண்ற பிரின்சிபல் என்னது? ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். அப்ப இது மீதி 3 என்னது? அப்சர்விங் பிரின்சிபல். இது இது ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். இது மட்டும் ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். அப்ப இந்த ஸ்கேட்டரிங் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு தேவையான க சாம்பிள் இங்க வச்சிருக்கோம். லைட் இங்க இது பாஸ் பண்றோம். லைட்ட பாஸ் பண்ணும்போது இந்த சைடு வெளிய வரும்போது என்னவா இருக்கும்? லைட் வெளிய வரும். நம்மளுக்கு ஸ்கேட்டரிங் பிரின்சிபல்னால இதில இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்ல பட்டு எதிரொலிச்சு வெளிய வந்துரும். அந்த சைடு பாஸ் ஆகி வந்திருக்காது. அப்ப லெஸ் டர்பிலிட்டினா எப்படி இருந்திருக்கும்? அந்த வெளிய வரக்கூடிய ரேஸு. லெஸ் டர்பிலிட்டி அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? லெஸ்ஸான டர்பிலிட்டி அப்படின்னா நம்மளுக்கு லெஸ்ஸா இருந்திருக்கும். நம்மளோட லைட் ஸ்கேட்டரிங் பிரின்சிபல் படி. மோர் டர்பிலிட்டியா இருந்துச்சுன்னா, ஸ்கேட்டர் ஆகுறது எப்படி இருக்கும்? மோரா இருக்கும். ஏன்னா, அதில இருக்க பார்ட்டிகிள்ஸ பொறுத்து தானே அது ஸ்கேட்டர் ஆகுது. கம்மியான பார்ட்டிகிள்ஸ் லெஸ் டர்பிலிட்டினா கம்மியான பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அப்ப கம்மியா தான் அது வந்து எதிரொலிக்கும். அதிகமான டர்பிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அதிகமான பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அப்ப அதிகமான எதிரொலிப்பு இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்சர்விங் பிரின்சிபல்னா எவ்வளோ பாஸ் ஆகி வருதுன்னு பார்க்கணும். கம்மியான டர்பிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, பாஸ் ஆகுறது எப்படி இருக்கும்? அதிகமா பாஸ் ஆகி வந்துரும். ஏன்னா தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப அதிகம் மோர் பாஸ் ஆகி வந்திருக்கும். அதுவே அ டர்பிலிட்டி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பாஸ் ஆகுறது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டா வரும். இது மட்டும் நேர்மறையா வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்கேட்டரிங் பிரின்சிபல், அப்சர்விங் பிரின்சிபல். இதுல இருந்து கேட்க போறது இல்ல. இருந்தாலும்
இத வந்து இப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப மெயினா கண்டிப்பா இவ்வளவு நேரம் பார்த்ததுல சொல்யூஷன் இதுதான் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமானது. இதுலருந்து கொஸ்டின் கேட்கறனா, இத தாண்டி தான் மேல இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி என்ன கேட்பாங்கன்னா, புக் வேல்யூன்னு நம்மகிட்ட இருக்கு, கோட் வேல்யூன்னு இருக்கு. நான் அன்னைக்கே போன வீடியோல சொன்னேன். இதோட நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டருக்கான கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆஸ் பெர் கோட் அப்படிங்கிறது இதுதான். 10,500 2012 இந்த 2012ங்கிறது இயரு. 10,500 அப்படிங்கிறது வந்து கோடு. இது கோட் புக்ல சம் வேல்யூ குடுப்பாங்க. நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல வந்து சம் வேல்யூ குடுத்துருக்காங்க. 2மே நமக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க. அப்ப 2மே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டர்பிலிட்டிய பொறுத்தவரைக்கும் 5 பிபிஎம்லேருந்து 10 பிபிஎம். அப்ப டர்பிலிட்டியோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கலாம் குடிக்கிற தண்ணிக்கு? 5 பிபிஎம்லேருந்து 10 பிபிஎம் வந்து இருந்திருக்கலாம். அதுவே கோட் புக்ல எவ்வளோ சொல்றாங்க? 1 என்டியூலேருந்து 5 என்டியூ. இங்க என்டியூல சொல்றாங்க, அங்க பிபிஎம் சொல்றாங்க. அப்ப எது கொஸ்டின் கேட்பாங்கன்னா 5 பிபிஎம்லேருந்து 10 பிபிஎம் கேட்கலாம். 1 என்டியூலேருந்து 5 என்டியூ கேட்கலாம். கண்டிப்பா 2மே ஆப்ஷன்ல குடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு தான் குடுப்பாங்க. பிபிஎம்ல குடுத்தா அத போட்டுக்கலாம். என்டியூல குடுத்தா இத போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க மெமரி பண்ண வேண்டியது. இதுவரைக்கும் சொன்னதுல எதுவுமே நீங்க மெமரி பண்ணலனாலும், இத கண்டிப்பா மெமரி பண்ணிக்கணும். வாட்ஸ்அப்ல மெமரி பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மெமரி பண்ணீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ட சொல்ல பார்க்குறேன். இதுல 2 விஷயம் தெரிஞ்சுங்க. பர்மிசபிள் லிமிட்ன்னு சொல்லுவாங்க. அக்செப்டபிள் லிமிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் பர்மிசபிள்னா வொர்ஸ்ட் கேஸ் இவ்ளோ கூட போய்க்கலாம் அப்படிங்கிறது. நோ ப்ராப்ளம் கேஸ். அக்செப்டபிள்ஸ்னா ஓகே நான் வச்சுக்கிறேன். என்ட்ட இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிறது. பர்மிசபிள்னா வொர்ஸ்ட் கேஸ். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பார்ப்போம். பர்மிசபிள் லிமிட், அக்செப்டபிள் லிமிட்ன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி. இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும்? இப்ப இப்ப அடுத்த கலர பத்தி பார்க்கணும். ஏன்னா அடுத்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கலரு. அதுக்கு முன்னாடி ஒரு இந்த 4 பார்த்தீங்கல்ல, 4லயும் ஒரு சம்மரி பார்ப்போமா? அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல வந்து எத்தன விதமான டர்பிலிட்டி இருக்கு? ஒ 4 விதமான நம்மகிட்ட டர்பிலிட்டி மீட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப 4 விதமான டர்பிலிட்டி மீட்டர்ஸ்ல 4 விதமான டர்பிலிட்டி மீட்டர் இருக்கு. அப்போ 3 டர்பிலிட்டி மீட்டர் வந்து என்னவா இருந்திருக்கு? ஸ்கேட்டரிங் பிரின்சிபல் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க கன்சல்டேஷன். அப்ப 3 வந்து அப்சர்ப்ஷன் பிரின்சிபலு, 1 மட்டும் ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். அப்ப இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது முதல்து எவ்வளவு? 10 டூ 100, 25 டூ 1000, அடுத்தது 0 டூ 100, அடுத்தது 0 பிபிஎம். ஓகே இதெல்லாம் ரேஞ்சு. இதில யூஸ் பண்ற ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலிக்கா ஸ்கேல், சிலிக்கா ஸ்கேல், சிலிக்கா ஸ்கேல், கடைசி மட்டும் ஃபார்மலின் ஸ்கேல். அடுத்து இதோட யூனிட்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது? மில்லிகிராம் பர் லிட்டர் அது பிபிஎம். அடுத்தது ஜேடியு. அடுத்தது மில்லிகிராம் பர் லிட்டர். அடுத்தது என்னது? 4வது யூனிட் என்டியு ஆர் எஃப்டியு ஆர் மில்லிகிராம் பர் லிட்டர் ஃபார்மலின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தம் 4 விதமான நம்ம டர்பிலிட்டி மீட்டர்ஸ் வந்து பார்த்தோம். இதோட மெயினானது எவ்வளவு? அக்செப்டபிள் லிமிட் ஆஸ் பெர் புக்குனா 5 டூ 10 பிபிஎம். என்டியு அப்படின்னா 1லேருந்து 5 என்டி. ஓகேவா? இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஒரு கன்சாலிடேஷன். ஓகேவா? இப்ப அடுத்தது நம்ம என்ன பத்தி பார்க்குறோம்? கலர பத்தி பார்க்குறோம். அப்ப தண்ணீல கலர் எதனால உருவாகுது? அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த சோர்ஸ் ஆஃப் கலர் இஸ் வாட்டர் டியூ டு எதனால வருது? அதில இருக்கக்கூடிய ஆர்கானிக் டெப்ரிஸ்னால. ஆர்கானிக் மேட்டர்ஸ் நம்ம தண்ணீல கலக்கிறதுல அது மூலியமா தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? தண்ணீல கலர் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகேவா? அடுத்தது வந்துன்னா கலர். இப்ப கலர் வந்து 2 விதமா கலர பிரிக்கலாம். சஸ்பெண்டட் சாலிட்ஸ்னாலயும் கலர் உருவாகுது. கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னாலயும் நம்மளுக்கு என்ன ஆகுது? கலர் வருது. சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்னால கலர் உருவாச்சுன்னா, அது வந்து என்ன சொல்றோம்? அப்பேரன்ட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அது வந்து நம்ம அப்பேரன்டன்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுவே கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னாலயோ, டிசால்வ்டு சால்ட்னாலயோ உருவாச்சு அப்படின்னா, அத நம்ம ட்ரூ கலர்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது அந்த கலர் நம்மளால மறுபடியும் இயல்பான தண்ணீர் அதே நிலைமைக்கு வந்திருக்கு. ஏன்னா சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னா தண்ணிக்குள்ளேயே அந்த பார்ட்டிகல்ஸ் கலந்திருக்குது. அந்த கலர நம்மளால கடைசி வரைக்கும் மாத்தவே முடியாது. அதே கலர்ல தான் இருக்கும். இப்ப சில கலர் மாறும். இப்ப ரெட் கலர் மாறுறதுக்கு எது காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அயன் கன்டென்ட்ஸ் தான். அப்ப ரெட்டிஷ் கலர் ஃபார்ம்டு டூ எதனால? பிரசன்ஸ் ஆஃப் அயன் இருந்தா வரும். அதேமாரி ப்ரவுன் கலர் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னா, மெக்னீசியம் தான். அப்போ ப்ரவுன் கலர் ஃபார்ம்டு டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மேங்கனீஸ். மேங்கனீஸ் இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து ப்ரவுன் கலர் மாறுது. இது கூட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ரெட் கலருக்கு யார் காரணம்னா அயன் பார்ட்டிகிள்ஸு. ப்ரவுன் கலர்ல மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெக்னீசியம்ஸ் வந்து காரணமா இருக்கும். இப்போ இந்த கலர்னால நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத்தஸ்டிக் ரிசீவ்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அ தண்ணி கெட்ட தண்ணி அப்படிங்கிற ஃபீல குடுக்கும். அத்தஸ்டிக் இஷ்யூஸ் உருவாக்கும். வாஷிங் ப்ராப்ளம் வெள்ளை கலர் துணியெல்லாம் துவைக்கும்போது கலர் மாறிடும். அப்போ வாஷிங் ப்ராப்ளம் வருது. இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் எ
ஃபோட்டோகிராஃபிக்கல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது இட் மே பி லீட் டு த கேன்சர். ரொம்ப முக்கியமானது. கலரான தண்ணி. அதனால தான் ரசாயன பொருட்கள சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னது கேன்சரை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நம்மளுக்கு தண்ணி கலரா இருந்துச்சுன்னா கேன்சரை இன்டியூஸ் பண்ணும். டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அதில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இதில இந்த கேப்டஜெனிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கேன்சர் வரக்கூடிய ஒரு இது மாரி. அப்ப கேன்சர் நம்மளுக்கு கலரா இருந்துச்சுன்னா கேன்சர் வரும். தண்ணி கலர் தண்ணி அதனால தான் குடிக்கிறது இல்ல. இப்ப மெஷர்மென்ட். இது எப்படி மெஷர் பண்றதுன்னா, எப்படி டர்பிலிட்டிய மெஷர் பண்றதுக்கு 4 ராடு இருந்துச்சோ, அதேமாரி இந்த கலர மெஷர் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு. என்ன ஸ்கேல்னா, பிளாட்டினம், கோபால்ட் ஸ்கேலு. இத அடிக்கடி கேட்பாங்க. கலர மெஷர் பண்றது என்ன ஸ்கேல்னு கேட்பாங்க. பிளாட்டினம், கோபால்ட் ஸ்கேலு. இதில யூஸ் பண்ற யூனிட் இதுக்கு ஒண்ணு இருக்கு. இது அ ட்ரூ கலர் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. இத பின்னாடி பார்க்குறோம் வாங்களேன். இப்ப இந்த பிளாட்டினம், கோபால்ட் ஸ்கேல்னா என்ன? எப்படி வந்து சிலிக்கா ஸ்கேல், ஃபெர்மைன் ஸ்கேல் பார்த்தோமோ, அதேமாரி பிளாட்டினம், கோபால்ட் ஸ்கேல்ல என்னன்னா 1 மில்லிகிராம் ஆஃப் பிளாட்டினம் கோபால்ட்ட எந்த ஃபார்முலா கலப்பாங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது கேட்டுட்டே இருப்பாங்க அடிக்கடி. குளோரோ பிளாட்டினம் ஃபார்முலா கலப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1 மில்லிகிராம் ஆஃப் பிளாட்டினம் கோபால்ட்ட இந்த ஃபார்ம் ஆஃப் குளோரோ பிளாட்டினேட் டிசால்வ் இன் எதுக்கு டிஸ்டில்டு வாட்டர்ல கலப்பாங்க. அப்ப எந்த ஃபார்முலா கலப்பாங்கன்னா குளோரோ பிளாட்டினம் ஃபார்முலா கலக்குறாங்க. அப்போ குளோரோ பிளாட்டினம் ஃபார்முலா தான் கலக்குறாங்க. ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 1 டிசியூன்னு சொல்றாங்க. டிசியூன்னு அது ட்ரூ கலர் யூனிட்டு. அப்போ ஒரு ட்ரூ கலர் யூனிட் என்னது? அப்ப நம்ம கலர கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கேல் என்னது? பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேலு. அது எந்த ஃபார்ம்ல கலக்குறாங்க? குளோரோ பிளாட்டினேட் ஃபார்ம்ல கலக்குறாங்க. அது என்ன யூனிட்? டிசியூ. டிசியூனா ட்ரூ கலர் யூனிட். ஓகேவா? அப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நெஸ்லர் மீட்டரு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டின்டோமீட்டர். ஆனா, இந்த நெஸ்லர் மீட்டருங்கிறது வந்து காமன் தான். ஓடருக்கும் இது மாரி கண்டுபிடிப்போம். அப்ப இது அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஆனா, டின்டோமீட்டர் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? ஏன் அப்டின்னா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இந்த கலர கண்டுபிடிக்கிறது இன்ஸ்ட்ருமென்ட் எதுன்னு கேட்டாலே நம்ம டின்டோமீட்டர் தான் சொல்லணும். மேக்ஸிமம் டின்டோமீட்டர்ல தான் கண்டுபிடிப்பாங்க. இது ஒண்ணும் இல்ல 2 சேம்பர் இருக்கும். சேம்பருக்குள்ள நம்மளோட ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனையும், சாம்பிளையும் வச்சு கலர் மேட்சிங் சிஸ்டத்துல தான் கண்டுபிடிப்பாங்க. இவ்வளோதான் முக்கியமானது. அப்ப கலர பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? கலர் எதனால இன்டியூஸ் ஆகுது? அதில இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால உருவாகுது. அடுத்து அதில யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் என்னது? பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேலு. அது என்ன ஃபார்ம்ல கலக்குறாங்க? குளோரோ பிளாட்டினம் ஃபார்ம்ல கலக்குறாங்க. அதில யூஸ் பண்ண யூனிட் என்னது? டிசியூ. டிசியூன்னா என்னது? ட்ரூ கலர் யூனிட்டு. அதில யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமென்ட் என்னன்னா டின்டோமீட்டர். இது மட்டும் தான் கொஸ்டின். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, இதில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அதோட என்னது? புக் வேல்யூ, கோட் வேல்யூ பார்க்கணும். புக் வேல்யூ எவ்வளவு? 10 பிபிஎம்லேருந்து 20 பிபிஎம். கோட் வேல்யூங்கிறது 5 பிபிஎம்லேருந்து 15 பிபிஎம். 2க்குள்ள இன்டர்வல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தான்? 10 தான். 10 டூ 20 இங்க, 5 டூ 15 இங்க. ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகும். நான் கன்ஃப்யூஸ் ஆகுற இடத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சில ஆப்ஷன் வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, 5 டூ 20ன்னு குடுத்துருவாங்க. நம்ம 5ம் பார்த்துருக்கோம், 20ம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் நம்ம கன்ஃப்யூஷன்ல. ஸோ அப்ப பார்த்துக்கங்க. 2க்குள்ள இன்டர்வல் எவ்வளவு? 10 தான். ஒண்ணு 10 டூ 20 அது வந்து புக் வேல்யூ. 5 டூ 15 இது வந்து கோட் வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கன்ஃப்யூஸ் பண்ற இடம். மேல இருக்க கொஸ்டின்ஸ் நான் நடத்துறேன் இருங்க. அது ஆர்டர் பார்த்துட்டு தான் பார்க்கணும் அந்த கொஸ்டின். இப்ப ஓடர். ஓடர் அண்ட் டேஸ்ட் பார்க்க போறோம். இப்ப ஓடர் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு அந்த வரக்கூடிய பேர்ட்ஸ் மேல ஓடர்ன்னு சொல்லுவோம். டேஸ்ட்டுங்கிறது தண்ணி நல்லா இல்லாம இருக்கிறது டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். அடுத்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். இப்ப ரீசன் ஃபார் ஓடர். ஓடர் வர்றதுக்கான காரணம் என்ன? டிசால்வ்டு கேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎஸ்ஸு. அது வந்து எப்படி இருக்குன்னா, அழுகிய முட்டையின் நாற்றத்தோட இருக்கும். அதான் அந்த ரோட்டரி ஸ்மெல் அப்படிங்கிறது அழுகிய முட்டத்தின் நாத்தம் அடிக்கும் தண்ணீல. NH3, ஆல்கே, குளோரினு, ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் இதில இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேர்ட் ஸ்மெல் அப்படிங்கிறது வருது தண்ணீல. இப்போ ரீசன் ஃபார் டேஸ்ட்டுக்கு எது? டிசால்வ் சால்ட்ஸ் அதில கலந்திருக்கக்கூடிய அந்த டிசால்வ் சால்ட்னால தான் தண்ணி உப்பு வைக்கிறதுக்கான காரணம். இத மெஷர் பண்ணுறதுக்கு 2 இருக்கு. நான் சொன்னேன்ல நெஸ்லோமீட்டர். இது 2லயும் காமனா வரனால இத பெருசா கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஆனா ஆஸ்மோஸ்கோப். அப்ப நம்மளுக்கு எத கண்டுபிடிக்கிறோம்? ஓ டே ஓடர கண்டுபிடிக்க வரைக்கும் யார் முக்கியம்? ஆஸ்மோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப இதில ஒரு ஆஸ்மோஸ்கோப்னா ஒரு விவல் இருக்கும். அதில கலர் டெக்னிக்ஸ் மூலியமா கண்டுபிடிப்போம். இதில யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் அப்படிங்கிறது தெஸ்கோல்டு ஓடர் நம்பர். ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து சம்மு கேட்பாங்க. அத டன்னுன்னு கூட சொல்லுவாங்க. இதோடது டன்னுன்னு கூட சிம்பிளா சொல்லலாம்.
டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா த்ரெஷ்ஹோல்டு ஓடர் நம்பர் டன்னுன்னு சொல்லுவாங்க. இத டன்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா இதுதான். அது A+B/A. ஏன்னா என்னன்னா, அது சாம்பிள், பிங்கிறது நம்ம மீதி இருக்கக்கூடிய டிஸ்டிபிள் வாட்டர், ஏங்கிறது சாம்பிள். அதான் இங்க பாருங்க குடுத்துருக்கேன். ஏங்கிறது என்னன்னா அமௌண்ட் ஆஃப் சாம்பிள், பிங்கிறது அமௌண்ட் ஆஃப் டிஸ்டிபிள் வாட்டர் டூ மேக் எ சாம்பிள் இன் எ வாட்டர்லெஸ். வாட்டர்லெஸ் ஆகுற அளவுக்கு நம்ம எவ்வளோ டிஸ்டிபிள் வாட்டர் ஊத்தணுங்கிறது பி. அப்ப இது மூலியமா ஒரு நம்பர் கிடைக்கும். அதான் டன். A+B/Aன்னு சொல்லி குடுப்போம். இந்த லிமிட் வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. இது 1 டூ 3ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் பண்ணும். 0 டூ 3ன்னு ஆப்ஷன்ல குடுப்பாங்க. அத போட்றாதீங்க. ஏன்னா, ஆப்ஷன் வந்து நம்மள குழப்பறதுக்காக டிஎன்பிஎஸ்சி இப்படி கேட்பாங்க. இதோட யூனிட் வந்து 1 டூ 3 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்ப இது எஸ்எஸ்சில வந்து பார்க்கும்போது நம்ம 1 டூ 3 வரைக்கும் தான் டிஎன்பிஎஸ்சில கேட்குறாங்க. ஆனா, எஸ்எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, 1 டூ 5 வரைக்குமே வந்து இருக்கு இந்த ஸ்கேல். 0னா நோ ஆர்டர், 1னா வெரி ஃபெய்ட் ஆர்டர், அடுத்தது ஃபெய்ட் ஆர்டர், அடுத்தது டிஃபைன் ஆர்டர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆர்டரா இருக்கும். 5 அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டரா இருக்கும். இப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சில குடுத்துருக்காங்க. ஆனா, நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கறது 1 டூ 3 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு மிஞ்சி போனா அதிகமா டஃப்பா கேட்கணும்னா சம்மு கேட்கலாம். இவ்வளோதான். அப்ப இந்த ஆர்டர பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சம்மும் பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில பார்த்தோம்ல. இப்ப நான் என்ன சொன்னேன் 2 மீட்டர் சொன்னேன்னா, என்னன்னா ஒண்ணு ஆஸ்மோஸ்கோப் இன்னொன்னு வந்து நெஸ்லோமீட்டர். இது இல்லாம இன்னொரு மீட்டர் ஓடர கண்டுபிடிக்கிறதுக்கு. அது பேர் என்ன அப்படின்னா, ஓடர் இன்டென்சிட்டி. இந்த ஓடர் வாட்டர் சாம்பிள் இஸ் ஜெனரலி மெஷர்ட் பை இன் டெர்ம்ஸ் ஆஃப் எந்த டெர்ம்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஓடர் இன்டென்சிட்டி அப்படிங்கிறதுல பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஓடர் இன்டென்சிட்டி தான் இது 0 டூ 5 வரைக்கும். அப்ப எதுல மெஷர் பண்ணுவாங்க? ஓடர் இன்டென்சிட்டில மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த சம் ஒண்ணு பார்த்துருவோம். இந்த லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்குமே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் லிமிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லிமிட்ஸ் வந்து பார்த்துருங்க. ஓகேவா? இப்ப இந்த சம் பாருங்களேன். ஒரு 3 விதமான சம்ஸ் டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சம்ம படிங்க. 4 ஆஃப் ஓடர் சாம்பிள் இஸ் ரெக்வைர்ட் 75 ஆஃப் டிஸ்டிபிள் வாட்டர் மேக் எ சாம்பிள் ஓடர்லெஸ். அப்ப 4 சாம்பிள் இருக்கு. அது ஓடர்லெஸ்ஸா மாத்துறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 75 தேவைப்படுது. அப்ப இதுதான் ஏ. இது வந்து என்னது? பி. அப்ப A+B டிவைடட் பை என்னது? ஏ. அப்ப நம்மளுக்கு ஏ எவ்வளவு? ஏ வந்து எவ்வளவு? 4. பிங்கிறது எவ்வளவு? 75. அப்ப 4 + 75 டிவைடட் பை 4 கூட்டி நம்மளுக்கு டிவைட் பண்ணா எவ்வளவு? 19.75 இதான் வந்து டன்னு. ரேஞ்சுங்கிறது 1 டூ 3 தான். அது ரேஞ்சு. ஆனா நம்ம சம் போடும்போது இது மாரி நெறைய வேல்யூஸ் வரும். அடுத்த சம் பாருங்களேன். 15 ஆஃப் டிஸ்டிபிள்ட் வாட்டர் இஸ் ரெக்வைர்ட் டூ மேட் எ 5 ஆஃப் வாட்டர் சாம்பிள். அப்ப ஏங்கிறது 5, பிங்கிறது 50. அப்ப இது மாரி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 11 டன்னு கிடைக்குது. அவ்வளோதான். இப்ப இதுல ரொம்ப கஷ்டமா கேட்கணும் ஆர் ஈஸி. ஆனா ரொம்ப கஷ்டம்னு நெனச்சு நம்மள கேட்பாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதுதான். என்னன்னா, நம்மளுக்கு வந்து முன்ன ஏ, பின்னு குடுத்தாங்களா? இங்க எதுவுமே குடுக்காம வெறும் கேட்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் 5% அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஏன்னு அர்த்தம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, இது இன் டெர்ம் ஆஃப் பெர்சன்டேஜ்ல குடுப்பாங்க. நீங்க ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். பெர்சன்டேஜ்ல குடுத்தாங்கன்னா, பெர்சன்டேஜ ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 5/100 கரெக்ட்டா? இதானே பெர்சன்டேஜ் ரிமூவ் ஆயிடுச்சா? இத தலைகீழா போட்டுக்கோங்க. அப்ப 100/5 இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? அடிச்சோம் அப்படின்னா 20. அப்ப 20 டன் தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? இத நான் ஷார்ட்கட் எழுதி வச்சிருப்பேன். ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா, அத அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. ரிமூவ் பண்றதுக்கு அத நான் இங்க எழுதியிருப்பேன். இந்த டைப் ஆஃப் கிவன் இது மாரி சம் குடுத்தாங்க. 5%ல குடுத்தாங்கன்னா, அத பெர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம்? 5 டூ 100ன்னு எடுத்துக்குவோம். அத ரிமூவ் பண்றதுக்கு ரெசிப்ரோக்கல்ல 100 டூ 5ன்னு சொல்லி எழுதிக்கிங்க. ஓகேவா? நான் பிடிஎஃப் லிங்க்ல வச்சர்றேன். சப்போஸ் இந்த ஸ்க்ரீன பார்த்து எழுத முடியல அப்படின்னா, அந்த பிடிஎஃப்ப டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கலாம். அத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப டேஸ்ட்டுக்கு ஏதாவது குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, கோடுலயும், புக்லயும் எந்த வேல்யூஸுமே வந்து டேஸ்ட்டுக்குன்னே குடுக்கல. அப்ப அதனால பிரச்சனை இல்ல. ஆஸ் பர் கோட்ல வந்து எந்த எக்ஸாக்ட் வேல்யூ குடுக்கல. அடுத்து நம்மள்ட்ட இருக்கிறது என்னது? டெம்பரேச்சரு. அப்ப இதுவரைக்கும் நம்ம ஓர்டர்ல என்ன பார்த்தோம்? ஓர்டர்ல பொறுத்தவரைக்கும் ஓர்டர் நம்பர் ரொம்ப முக்கியமானது. டன்ல சொல்றோம். A+B/A இதுங்கிறது ஃபார்முலா 1, 2, 3 அதோட வேல்யூ. ஓர்டர மெஷர் பண்றதுக்கு என்னது? ஆஸ்மோஸ்கோப் அப்படிங்கிற இத வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு யூஸ் பண்றோம். அதில இன்டென்சிட்டிக்கான ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ்ல மேல 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது அதில எந்த டெர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா, ஓடர் இன்டென்சிட்டில எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இவ்வளோதான் முக்கியமானது. அடுத்தது டெம்பரேச்சர். இது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. டெம்பரேச்சருக்கும் டிஓக்கும். டிஓன்னா டிசால்வ்ட் ஆக்ஸிஜன். இத நான் பின்னாடி அ கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும். கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம ஃபுல்லா ரொம்ப எக்ஸ்பிளைனா பார்க்கலாம். இப்பைக்கு இதோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் அதிகமாக டிஓ கொண்டென்ட் குறையும் தண்ணீல. டிஓ கொண்டென்ட்னா டிசால்வ்ட் ஆக்ஸிஜன். நம்ம தண்ணீல வந்து மீன் உயிர் வாழ்றதுக்கும் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் தேவை. தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா இப்பைக்கு. அப்ப
அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அப்போ இ இன் எ எப்படி இருக்குன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ மெஷர் யூசிங் எத வச்சு தான் பண்ணுறோம்? நார்மலா யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் எத வச்சு மெஷர் பண்ணுவேன்னு கேட்பாங்க. நம்ம நெறையா வெவ்வேறு பேர் குடுத்துருப்பாங்க. ஓ! அதுவா இருக்குமா? அதுவா இருக்கும்னு யோசிப்போம். சிம்பிளா டெம்பரேச்சர் எதுல மெஷர் பண்ணுவோம்? தெர்மோமீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ப குடிக்கிற தண்ணீல எவ்வளவு தான் டெம்பரேச்சர் இருக்குன்னா, லெஸ் தென் 10 டிகிரி செல்சியஸோட கம்மியா இருக்கிற டெம்பரேச்சர் தான் இருக்கணும் குடிக்கிற தண்ணீல. அதுவே மோர் தென் த 25 இருந்துச்சு அப்பன்னா, அது டிசரபிள். அத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி போகக்கூடாது தண்ணி. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது கடைசியா இருக்கிறது என்னது? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துங்க. ஃபைனலா இத தான் நம்ம டெரிவ் பண்ணி கொண்டு வருவோம். அப்ப ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டினா என்னன்னா, அதில இருக்கக்கூடிய டிசால்வ்டு பார்ட்டிகிள்ஸ் தான். அந்த டிசால்வ்ட் பார்ட்டிகிள்ஸ் அதிகமாக என்ன பண்ணும்? தண்ணி கரண்ட்ட கடத்தும். அவ்வளோதான். அப்ப எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி டிசால்வ்டு பார்ட்டிகிள்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா, டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. இப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா, டிசால்வ்டு சாலிட்ஸ் அதிகமா இருக்கும். அந்த டிசால்வ்டு சாலிட்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகமா இருந்திருக்கும். அவ்வளோதான் இந்த ரிலேஷன்ஷிப். இப்ப இதுல 2 டேர்ம் இருக்கு. அந்த 2 டேர்ம் என்னன்னு பார்ப்போம். அதான் அக்கர் டு த பிரசன்ஸ் ஆஃப் எதர் டிசால்வ் சாலிட்ஸ்னால தான் இது வருது. டிசால்வ் சாலிட் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அதிகமாகும். அவ்வளோதான். அப்ப இந்த இதில கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டின்னு சொல்லியிருக்கு. இதில இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதோட யூனிட் அப்படிங்கிறது எம்ஹெச்ஓ, அடுத்து மைக்ரோ எம்ஹெச்ஓ, அடுத்து செமி எம்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல ஓம் இருக்குல்ல ஷார்ட்கட். ஓம தலைகீழா எழுதுங்களேன். எம்ஹெச்ஓ அதுதான் இங்க வந்திருக்கும். ஓகேவா? இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இப்ப இதுவே கண்டக்டிவிட்டினா, அது கீழ வந்து சென்டிமீட்டரால டிவைட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதாங்க. அப்ப கண்டக்டிவிட்டி, கண்டென்சிட்டி இதெல்லாம் என்ன அப்டின்னா, இதோட யூனிட்ஸ் அவ்வளோதான். சும்மா இது கொஸ்டின்ஸ் கேட்க போறதில்ல. சும்மா ஞாபகம் வச்சுக்கங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமென்ட் இப்படி தான் இருக்கும். இந்த வாட்டருக்குள்ள டிப் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இத. இப்ப இதோட டிகிரி செல்சியஸ் எவ்வளோ இருக்குன்னா, 25 டிகிரி செல்சியஸ். இது கேட்டிருக்காங்க ஒரு வாட்டிக்கு. இப்ப ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கும்போது அதோட சாம்பிளோட டெம்பரேச்சர் எந்த டிகிரில இருக்குன்னு கேட்பாங்க. 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்திருக்கணும். இத டிசால்வ்டு சாலிட்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, dissolved solids equal to 0.65 இன்ட்டு எஸ்இ எஸ்இனா ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. இந்த 0.65 அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்னா 0.54லேருந்து 0.96 வரைக்கும் இருந்திருக்கலாம். இல்ல 0.65 இது ஒரு வாட்டி நார்மல் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 0.65ங்கிறது வரலாம் கொஸ்டின்ஸ். ஏன்னா, நீங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதெல்லாம் நெறையா புக்ஸ்ல வந்து இது இருக்கு. அப்போ 0.65ங்கிறத அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா கண்டக்டிவிட்டி ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அந்த எஸ்ஸிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அட் 25 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டர்ல பார்க்கறது. இப்ப நம்மளுக்கு டிடிஎஸ் அதிகமாக எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகமாகும். இதுதான் வந்து நம்ப இந்த இந்த டெஸ்ட்ல பார்ப்போம். இப்ப இதில யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர்ட்டபிள் வாட்டர் டெஸ்டர் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டயானிக் எலக்ட்ரானிக் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ட இது யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து இதுல என்ன ஒரு ட்ராபேக்னா, சில டிசால்வ்டு சாலிட்ஸ் எத கண்டக்ட் பண்ணாது? எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணிக்காது. அது இதோட பெரிய ட்ராபேக். அன்கரண்ட் க க டிசால்வ்டு சாலிட்ஸ் அதில இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அது எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணிக்காது. அதுக்காக தான் இந்த 0.65 போடுறோம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா 1 போட்டுக்கலாம்ல. 1 போட்டா எல்லா டிசால்வ்டு சாலிட்ஸுமே வந்து எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க பாதி பார்ட்டிகிள் கண்டக்ட் பண்ணாதனால தான் 0.65 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நெறையாவே இருக்கும். அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஓகேவா? ஏன்னா, அ அது ஒரு ஒரு செக்ஷன் தேவைப்படும். ஏன்னா, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே, அ கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே, ஒரு கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த ஒரு டாபிக். அதனால அத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அப்ப இதுவரைக்கும் பார்த்ததுக்கு எல்லாமே அப்படியே ஒரு சும்மா சின்ன சம்மரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு பார்த்தது டர்பிலிட்டி. முதல்ல ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தது டர்பிலிட்டி. டர்பிலிட்டில வந்து நம்ம என்ன பார்த்தோம்? டர்பிலிட்டில 4 ராட் இருக்கு. அந்த 4 ராடுல வந்து எது எது என்ன பிரின்சிபல ஃபாலோ பண்ணுது? அதோட ரேஞ்ச் என்ன? அதோட யூனிட்ஸ் என்ன? இதெல்லாம் பார்த்தோம். 2வதா பார்த்தது என்னது? கலருக்கு யூஸ் பண்ணக்கூடியது அந்த கோபால்ட் அ என்ன ஃபார்ம் ஆஃப்ல அது வந்து குளோரோ பிளாட்டினம் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். குளோரோ கோ கோபால்ட் பிளாட்டினம் ஸ்கேல் யூஸ் பண்றோம். டிடியுன்னு என்னது? ட்ரூ கலர் யூனிட் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம வந்து கலர்ஸ்ல பார்த்தோம். அடுத்தது ஓடர்ஸ் பார்த்தோம். டேஸ்ட் பார்த்தோம். அதில வந்து அதோட லிமிட்ஸ் முக்கியம். கலரோட லிமிட்ஸ் முக்கியம். அதில யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட் என்னது? டின்
டின்டோமீட்டர் இது முக்கியம். ஆஸ்மோஸ்கோப் மீட்டர் இதில வந்து ஆஸ்மோஸ்கோப் மீட்டர்ங்கிறது வந்து ஓடுறத கண்டுபிடிக்கிறது. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியம். இதோட லிமிட்ஸ் முக்கியம் மெயினா. அதேமாரி பிசிக்கல் கண்ட்ரிட்ல அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியம். அதோட லிமிட்ஸ் வந்து முக்கியம். டெம்பரேச்சர்லயும் அதோட லிமிட் முக்கியம். எல்லாத்துக்குமே அதோட லிமிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப இத தான் இங்க நம்ம பார்த்தோம். இத நல்லா படிச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம்.